நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி முதல் கட்டமாக நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டு சுமூகமாக நடைபெற்றது. தொடர்ந்து இன்றைக்கும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரே தொகுதியை கூட்டணியில் இது ஒரு மெகா கூட்டணி. கேள்வி கேட்டு அங்கிட்டு திரும்பிட்டீங்க. ஒரு கேள்வியா கேளுங்க. கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றதனால் மெகா கூட்டணியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கூட்டணி ஒரு தொகுதியை 2-3 பேர் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு உறுதியாக எட்டப்படும். உறுதியாக நான் கிளைம் பண்ணுவேன். உறுதியாக இரட்டை சின்னத்தில் கிடைக்கும். நாங்கள் அந்த சின்னத்தில் நிற்போம். வேற என்ன? இல்ல இப்ப அதாவது இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கையை அனைவரும் உட்கார்ந்து முடிவு செய்யப்பட்ட பின்புதான் உங்களிடத்தில் சொல்லுவது நாகரிகமாக இருக்கு என்று கருதுகிறேன். முடிவு இந்திய தேர்தல் ஆணையத்திலும் இருக்கிறது. எல்லா கேஸும் பெண்டிங்ல தான் இருக்குது. தற்காலிக தீர்ப்பு தான் எல்லா தீர்ப்பும். கடந்த காலங்களில் நிறைவேற்ற யார் யார் என்னென்ன நிலையில் செயல்பட்டார்கள் என்பதை பொறுத்து இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். அதற்கு முன்பாகவே ஒருங்கிணைப்பாளரையும் அங்கீகரிக்கிறது. அதுவும் அப்லோட் ஆயிருக்கு, இதுவும் அப்லோட் ஆயிருக்கு. சாதபாதங்களை இந்திய தேர்தல் ஆணையம் விசாரிக்கும். இறுதி முடிவு சிவில் கோர்ட்ல இருக்கு. இங்க சிவில் சூட்ல அதனுடைய முடிவாகத்தான் இருக்கு. மறுபடியும் தேனி தொகுதியில யார் சார் நிக்க போறாங்க? பொறுத்திருந்து பாருங்க. ஏன் ரொம்ப அவசரப்படுறீங்க?